ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் பருப்பு பண்ணலான்னு நான் இங்கே துவரம்பருப்பு தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன். வெறும் துவரம்பருப்புலையும் பண்ணலாம்ல, மெத்தனி எத்தனை நாள் ஏனாலும் பருப்பு இப்படி சாஃப்டாக இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நினச்சி ஒரு 2 மணி நேரமானோ ஊறணும். இதை பாருங்க, இங்கே நான் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா வடிகட்டிடணும். அரைக்கும் போது கொஞ்சம் கூட ஜலம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கல் உப்பு போட்டுருக்கேன். 2 மிளகா வத்தல், கொஞ்சம் பெருங்காயம். இந்த பருப்பை ஜலமே இல்லாமல் வடிகட்டி வச்சுருந்தேன். அதை இப்போ மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை குறைன்னு அரைச்சுண்டாச்சு. இதை நம்ம ஸ்டீமில் வேக விட்டு வச்சுடலாம். இது இந்த மாதிரி ஒரு கடாயில் வச்சுருக்கேன். கீழே கொஞ்சம் ஜலம் வச்சு இதை இட்லி தட்டு மூடியால் மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வைக்கலாம், சரியாக இருக்கும். நான் இங்கே பீன்ஸை பொடியாக நறுக்கி அலம்பி வடிகட்டி வச்சுட்டுருந்தேன். இது குக்கரில் இதை நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டீஸ்பூன். அதில் பீன்ஸை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டில் ஜலம் விட்டுக்கணும். இது 2 விசிலுக்கு விட்டுறணும். இப்போ இதை பார்க்கலாம். ஒரு கத்தியோட எட்ஜ் எடுத்துகிட்டு இப்படி பாருங்க, ஒட்டாமல் வந்ததுன்னா ஆயிடுதுண்ணா. இப்போ இந்த வேக விட்ட பருப்பை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினோன்னா அப்படியே பூவாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினா நமக்கு வேலை ரொம்ப எளிசாகிடும். பாருங்க எவ்வளோ பூவாக இருக்குன்னு. இனிமேல் உசிலிச்சு நம்ம பீன்ஸையும் இந்த பருப்பையும் ஒன்றா சேர்க்கறது தான் வேலை. நான் இங்கே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். இதில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, பருப்பு, வதக்கிடணும். அப்படியே ஒத்தையாக பண்ண. ஆல்ரெடி நம்மளுக்கு மிக்சியில் அரைச்சதுனால நல்லா உதிராட்டம் இருக்குது. கொஞ்சமாக மஞ்சள், இதில் கொஞ்சமாக இப்படி ஜலத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். இந்த ஜலம் எதுக்கு தெளிக்கிறோன்னா மெத்துன்னு இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா டைம்ஸ் இந்த பருப்பு போய் முள்ளாட்டமாக குத்துற மாதிரி இருக்கும். அது அப்படி குத்தாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பீன்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தாலும் போடலாம். தெருவின தேங்காய் நான் போடுறதில்ல. இந்த பருப்போட டேஸ்ட் அதை அடிச்சுடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் போடுறதில்லை. நீங்கள் போடுறதா இருந்தால் போடுறது ஒரு இதாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதன்மே எடுத்துடலாம் ஆகிடுச்சு. ஸோ பீன்ஸ் பருப்பு இது என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படியே வந்திருக்கேன். ஓகே, பாய்.